நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அதை முடிக்காமல் பாதியிலே ஓடுறதுக்கு மனம் வராத விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசி அப்படின்னுச்சு அதில் 3 நட்சத்திரங்கள், விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்கள். விசாகம் 1 பாதம், அனுஷயம் கேட்டவும் 4 பாதங்கள். இப்போ நம்ம விருச்சிக ராசியினுடைய தன்மை என்ன, நம்ம பிறந்த ராசி, அந்த தன்மை என்ன, நம்ம எப்படி இருப்போம், என்னென்னலாம் ப்ளஸ் மைனஸ் நம்மகிட்ட இருக்குது, என்ன செஞ்சால் கொஞ்சம் வாழ்க்கையில் மேலே வர முடியும். இப்போ லட்சாதிபதியாக இருக்கும், ஏதோ வாழ்க்கை ஒரு 40-50 ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக எப்படி சேலரி வாங்கலாம், கோடீஸ்வரன் எப்படி ஆகலாம், சரியா? அடுத்தது நமக்குரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்ன, எப்போ பார்த்தாலும் தலை வலிச்சிக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் அடிவயிறு வலிச்சிக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் மூட்டு வலி இருக்குது, சொல்ல முடியாத வலி இருக்குது, இந்த ஆணி பாடாப்படுத்துது, இப்படியெல்லாம் நமக்குரிய சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இந்த ஷோல்டர் பெயின் இருக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த அடி வயிற்று வலி இருக்குது, என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் உட்காரவே முடியல சார், இடுப்பு வலிக்குது. இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நம்மகிட்ட வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுலேயும் கேட்டை நட்சத்திரம் எப்படி, நாம் பிறந்த நட்சத்திரம் ஸ்டார், அந்த ஸ்டாருக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, என்னென்ன மைனஸ் பாயிண்ட்டு கேட்டைக்கு. அதிலே 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தனா என்னென்ன தன்மைகளை கொண்டவர்களாக இருப்போம். அதனால் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, இல்லை இன்னும் நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது செஞ்சோம்னா நம்ம ஏதாவது நம்ம லைஃப்பை மாற்றிக்க முடியுமா. அடிக்கடி நம்ம வண்டியில் போயிட்டே இருக்கும், எப்போ மழை வரும்னு தெரியல. இப்போ கேரளைஸை பார்த்தீங்கன்னா எப்போ என் கையில் குடம்பு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா சில பேர் தன்னுடைய ஷோல்டர் பேக்லேயே அந்த உடுப்பு வச்சுருப்பாங்க, மழையில் நனையாமல் இருப்பதற்கான உடுப்பு சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சில பிளானிங் நம்ம எதாவது பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விருச்சிக ராசி, நாம் இங்கிலீஷில் ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராசி பேசிக்காக ஜலராசியாக இருக்கக்கூடியது. அதிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு ராசின்னு எடுத்தோம்னா ராசி அதிபதி எப்படி இருக்கான், அதாவது விருச்சிக லக்னாதிபதி எப்படி, ராசி அதிபதி எப்படி, அடுத்தது யார் நம்முடைய வீட்டை யார் பார்க்குறாங்க, மெயினாக வீட்டில் யார் இருக்காங்க, அவர் நல்லவரா கெட்டவரா, அதிபதித்துவமா நீச்சனா உச்சனா. இப்போது சந்திரன் தான் நீச்சம், சந்திரன் நம்ம வீட்டில் இருந்தாலும் நீச்சம், உச்சனாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி குரு உச்சனாக இருந்து நம்ம வீட்டை பார்க்குறது, இந்த மாதிரி தான் எப்படி நடக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்துக்குள்ளது. அடுத்தது கேட்டையிலேயே 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உள்ள நம்ம எப்படி. இதில் பேசிக்காக ரொம்ப ஷார்ப் ஐஸ் அப்படிங்கிறாங்க, ரொம்ப ஃபியர்ஸ்ட் ஐஸ். நோக்கு அப்படின்னா ஒரு தீர்க்கமான நோக்கு உடையவர்கள், கண்களை உடையவர்கள். எது, இந்த விருச்சிக ராசிக்கு உள்ளவர்கள் அப்படின்ற எப்பையும் இளமையை விரும்பக்கூடியவர்கள், ஃபிலசாபிக்கல் திங்கிங் கொண்டவர்கள், ரொம்ப அதீதமான திங்கிங் கொண்டவர்கள், எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், ரிலேட்டிவ்ஸோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், மியூசிக்கை விரும்பக்கூடியவர்கள். பேசிக்காக விருச்சிக ராசிக்கு உள்ளவர்கள். சார் இந்த பேசிக்கை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இந்த உலகம்னு இருந்தால் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, மேடுன்னு இருந்தால் பள்ளம் இருக்குது, மலைன்னு இருந்தால் கடல் ஆழம்னு இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட ப்ளஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஐயோ மைனஸ் மட்டும்தான் இருக்குன்னு உட்காந்துருக்கூடாது. அதுக்கேற்ற ப்ளஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம தேடணும். இப்போது அடிக்கடி எமோஷன் ஆகக்கூடிய அந்த எமோஷனே ஃபிக்ஸட் எமோஷன்ஸ். ரஜினிகாந்தை கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம ஒரு நடிக்கச்சே டேரக்டர் சொல்லச்சே இப்படி வயப்படணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடு அப்படின்னுச்சு. ஃபிக்ஸடாக நம்ம ஆக்ரோஷப்படணும், கோவப்படணும்னா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன், லவ் பண்ணணுன்னா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன், கத்தி எடுக்கணும்னா இப்படியெல்லாம் வச்சுருப்போமே, இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பிரஷன். அந்த மாதிரி தன்மையை கொண்டவர்கள். அதே சமயத்தில் இயலசி அதில் நாட்டம் கொண்டவர்கள், ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை அதிகமாக உடையவர்கள், டிட்டர்மைண்டு மைண்ட் உடையவர்கள். எதையுமே ஒரு காரியத்தை ஒரு கோலை எடுத்தோம்னா அந்த கோலை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். சில சந்தர்ப்பங்களிலே ரூடாக பேசக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு இரிட்டேஷனை உண்டாக்கக்கூடிய பேச்சை உடையவர்கள். ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனாலும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க, வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பேசும் தன்மை கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ரொம்ப எதை எடுத்தாலுமே ரொம்ப டீப் ஃபீலிங்ஸ், ஆழ் மனதிலிருந்து. இப்போ சிவாஜி கணேசன் சார் பேச வச்சே சொல்லுவார், என்னுடைய ஆழ் மனதிலிருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ் மனதிலிருந்து பேசக்கூடிய, வெறும் வாய் வார்த்தையாக பேசிட்டு போகிறவங்க இல்லை இவங்க.
ரொம்ப பேஷனேட் உடையவர்கள், அது அடுத்தவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள். பல விஷயத்தில் இருக்கலாம், ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல இருக்கலாம், இவருடைய திறமையை பார்த்துருக்கலாம், இவருடைய பொறுமையை பார்த்துருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அடுத்தவர்கள் பார்த்து பொறாமப்படக்கூடியவர்கள். அதே மாதிரி இந்த இவர்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி பின்பக்கத்தில், அதாவது முதுகினுடைய எலும்பு அடியில் அந்த இடம் சம்மந்தப்பட்டது, அப்டமன் சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளவர்கள். ஒரு 4-5 சாத்தியக்கூறுகள் இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் போக பார்க்கலாம். அதிகமாக எந்த பிரச்சனை வந்தாலும் மனசுக்குள்ளே வச்சிருக்கக்கூடியவர்கள் எடுத்த உடனே எடுத்தவங்க வைத்தோன்னு மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை கொஞ்சம் அனுபவிச்சுட்டுன்னு மீறி போகிற போது தான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவோம். அதுவே ப்ளஸ்ஸு, சில சமயத்தில் அதுவே மைனஸு. அதே மாதிரி இவர்கள் அதிகமாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மெடிசன் லைனில், மருத்துவத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய, அனலைஸ் பண்ணக்கூடியவர்கள், எதையுமாக ஆராய்ச்சி துறையில் அதிகமாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்ட் சொன்னோம், சைக்கியாட்ரிஸ்ட் இருப்பவர்கள், இதெல்லாமே இவர்களுடைய நட்சத்திர குணங்கள். அதாவது வெல்த்தை விரும்பக்கூடியவர்கள், எப்பையும் வெல்த்தை விரும்பக்கூடியவர்கள், ஊர் சுற்றுவதை விரும்பக்கூடியவர்கள், இதெல்லாம் பேசிக்காக விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கேட்டை நட்சத்திரம். ஏன்னா 4 பாதைகள் பேசிக்காக கேட்டை நட்சத்திரத்துக்குள்ள தன்மை என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்மளுடைய உள்ளுக்குள்ளே போகக்கூடிய தன்மை என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஊர்னு பார்த்தோம்னா அந்த ஊருடைய தன்மை, இது என்னப்பா, எங்கேப்பா இருக்குது, ஊட்டியில் இருக்கா ஊர், அப்போ குளிராக இருக்கும்பா, நாக்பூரில் இருக்கா எப்பயும் ஹாட்டாக இருக்கும்பா, அந்த மாதிரி ஒரு ஊருடைய தன்மை. அதற்கு அடுத்தது அந்த ஊருக்குள்ளே ஒரு வீட்டினுடைய தன்மை வெளிப்பக்கமாக பார்க்கச்சாப்பா, வீடு பார்த்தா உள்ளே மாமரம் புளியமரம் அட்டகாசமாக இருக்குப்பா அப்படின்னு அந்த வீட்டினுடைய தன்மையை பார்க்குறோம். அதற்கடுத்து வீட்டுக்குள்ளே போச்சு, வெளியிலேன்னு பார்க்குறது எவ்வளோ அப்படியே பேலஸ் மாதிரி இருந்தது, உள்ளுக்குள்ளே வந்தால் பார்த்தா சரியாக மெயின்டைன் பண்ணலப்பா, கலீஜாக இருக்குது. இப்படியெல்லாம் பறந்து விழுந்து அடுத்தது விருச்சிகம், அதற்குள்ள நம்முடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், அதற்குள்ள 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நம்ம பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்திற்குன்னு இவர்களில் எழுதி பேர் வாங்குவார்கள். அதாவது அந்த காலத்தில் ரொம்ப கலையில் பயிற்சி பெற்ற ஒரு கலைன்னு எடுத்திருந்தாங்கன்னா அந்த கலையில் தே அச்சீவ்டு சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மேன்மை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தற்பெருமை பேசக்கூடியவர்கள் இவர்கள். அதே மாதிரி அதிகமாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு அடுத்த ஆணாக இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆணையும் விரும்பக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள், தைரியமாக இருக்கக்கூடியவர்கள், எந்த இடத்துலையுமே தான் பேசுகிறத நல்லதோ கெட்டதோ பேசி விட்டுருவோம் அப்படின்னு பேசக்கூடியவர்கள். சில சந்தர்ப்பங்களில் தேவையில்லாத அடுத்தவனுடைய போக்கிங் த நோஸ் அப்படின்வாங்க, அந்த மாதிரி அடுத்தவனுடைய காரியத்தில் தலையிட்டு ஏதாவது கருத்து சொல்கிறது, கருத்து பாபா அந்த மாதிரி கருத்து சொல்கிறது சில பேர் செய்யக்கூடியவர்கள். சில பேருக்கு ஏமாற்றம் குணம் இருப்பவர்கள், வெளியில் தெரியாத ஆனால் உள்ளுக்குள்ள ஏமாற்றம் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சில சந்தர்ப்பங்களிலே குரூர புத்தி கொண்டவர்கள், தேவையில்லாத சில விஷயங்கள் குரூரமாக எண்ணக்கூடியவர்கள். இந்த ரத்தத்தை பார்த்தா சிலர் குரூரம் வரும், அந்த மாதிரி சில குரூர புத்தி கொண்டவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இது பேசிக்காக கேட்டை நட்சத்திரத்திற்கு உள்ள தன்மைகள். அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கே உள்ள மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. பேசிக்காக விருச்சிக ராசியினுடைய மைனஸ் பாயிண்ட் பிரச்சனைகள் பார்த்தோம், கேட்டை நட்சத்திரத்துக்குன்னு உள்ள பிரச்சனைகள் பார்த்தோம். இப்போது இது என்னென்ன, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த பிரியம் சில இடத்துல கெட்டவர்களோட கெட்ட சகவாசத்திலையும் கெட்டவர்களுடையும் பிரியம் அதிகமாக இருக்குமா கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதான் மைனஸும் நாம் ப்ளஸும் பார்த்தோம். இப்படி கேட்டை நட்சத்திரம் பொதுவாக இருக்கக்கூடியது. கேட்டை அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்திற்கு உள்ள சில குணங்கள் பார்த்தோம். அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய தன்மை கொண்ட மிருகங்கள், பறவைகள் அல்லது தெய்வங்கள் அல்லது மரம், பூ, புஷ்பம், இப்படி எனக்கு ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறாங்க, சக்கரவாக பறவை அப்படின்றாங்க. சார் சக்கரவாக பறவைன்னு ஒரு படத்தில் தான் சார் கேள்விப்பட்டிருக்கோம், ரித்தம்ங்கிற படத்தில் சக்கரவாக பறவையாக வேணும்னு. அந்த மாதிரி என்ன படம்னு தெரியல, ரித்தம் இல்லை வேறு ஏதோ படம், அந்த படத்தில் தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. எங்கே இருக்குது அந்த பறவைன்னு தெரியல. சில பறவைகள் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி சக்கரவாக பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ அது வானத்திலிருந்து வரக்கூடிய நீரை மட்டுமே உண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய பறவை அப்படின்னு. அந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய குணம் அப்படிப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு. அடுத்தது கேட்டை நட்சத்திரத்துக்கு கலைமான் அப்படின்னு சொல்கிறாங்க. மான்லேயே இந்த கலை உள்ள மான், கொம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. அந்த கொம்பே அதுக்கு ப்ளஸ்ஸு, அந்த கொம்பே அதுக்கு மைனஸ். அது மாதிரி தான் கேட்ட நட்சத்திரத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா தன்மைகள் பார்த்திங்கன்னா தெரியும். எல்லா நல்ல குணங்களும் இருக்கும், சில கெட்ட குணங்களும் இருக்கும். அந்த நல்ல குணங்களே அவர்களுக்கு மைனஸு, அந்த கெட்ட குணங்களே அவர்களுக்கு ப்ளஸ்ஸு. இது கலைமான். அடுத்தது வராகர் அப்படிங்கிற வராக பெருமான்.
கேட்டை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு வராக பெருமானை அதிபதியாக சொல்கிறார்கள். நம்முடைய மித்தால இந்து சனாதன தர்மத்தில் ஒன்று ஈக்குவேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்திற்கும் பார்த்தோம். அதில் கேட்டை நட்சத்திரம் வராக பெருமான். ரோஜாவில் பன்னீர் ரோஸ் அப்படிங்கிறாங்க. ரோஜாவில் பலவிதமான ரோஜாக்கள் இருக்குது. நீங்கள் பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு அருமையான தன்மையை கொண்ட ரோஜா. இதனால் என்ன சார் ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த காணொலிகளில் இதே காணொலியில் பார்ப்போம். இப்போது கேட்டை நட்சத்திரத்தினுடைய பொது பார்த்தோம். முதல்ல விருச்சிக ராசியினுடைய தன்மை பார்த்தோம், பொதுத்தன்மை. கேட்டை நட்சத்திரத்துடைய நம்ம கேட்டை நட்சத்திரம் சரி எந்த பாதம்னு தெரியல அப்படின்னா இந்த தன்மைகள் நமக்கு அதிகமாகவும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். இப்போது அடுத்து சொல்லக்கூடியது கேட்டை நட்சத்திரத்தில் நான் 1ஆம் பாதத்தில் பிறந்தவன் 2ஆம் பாதத்தில் பிறந்தவன் அப்படி நினச்சி என்ன தன்மை இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம். கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தர்ம குணம், தர்ம சிந்தனை, அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் தைரியமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆணையும் நேசிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்த உடனே கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எழுதுவதில் சுபாவம் உள்ளவர்கள். பேச்சை விட எதாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் எடு, இதான் நீ சொன்னேன் கரெக்டாக பாரு அப்படின்னு எழுதி காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு கலைனா ரொம்ப பிடிக்கும் சார். எந்த கலையாக இருந்தாலும் இயல், இசை, நாடகம், அந்த கலை. சப்போஸ் அந்த கலையில் இவங்க இல்லை, நான் சின்ன திரையிலோ பெரிய திரையிலோ இல்லை அப்படின்னா கூட அவங்களுடைய கேஜெட்டில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்தந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் அப்படின்னு. பொதுவாக நம்ம கேட்ட நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மைனஸை பார்த்தோம். இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் என்ன சொல்கிறாங்கன்னா பராய் மரம் அப்படிங்கிறாங்க. பராய் மரங்கள் போல் பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்குது சார். நான் பார்த்தேன், அதை கேள்விப்படாத ஒரு மரம் தான் அது. பழைய காலத்து ஆட்கள்லாம் கேட்டோம்னா பராய் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தியாசமான அமைப்பை கொண்டதான உடைய மரமாக அது. அதுக்கு ஒரு தன்மையை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமோ என்னமோ. அதனால தான் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறகு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருப்பாங்க போட்டிருக்கு. அதாவது ஒரு வெளித்தன்மை. பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள். இது கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா சில சந்தர்ப்பங்களில் முன்கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லாத்தையுமே சார் நம்மகிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு, நம்மகிட்ட இருக்கிற மைனஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். மைனஸை தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஓஹோ இது நம்ம செய்ய வேண்டாமோ அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி ப்ளஸ்ஸை தெரிஞ்சுட்டோன்னா இந்த ப்ளஸ்ஸை வச்சு அடுத்தவனை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முன்கோபம் கொண்டவர்களாக இருக்கும், குறும்புத்தன்மை கொண்டவர்களாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன வயசில் துருன்னு இருப்பான் சார் அப்படின்வாங்க. இவன் சின்ன வயசில் எவ்வளோ துருன்னு இருப்பான் அப்படின்வாங்க. உள்ளுக்குள்ளே இப்போயே அந்த துரு இருக்கும், குறு இருக்கும். அதனால் வெளியில் காட்டிக்க மாட்டான். அந்த குறும்புத்தன்மை, கிண்டல் பண்ணுறது, நைஸாக நக்கல் அடிக்கிறது, இதெல்லாம் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் சில உடன் பிறந்தே சில வியாதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சில வியாதிகள் ரொம்ப கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி வியாதியை கொண்டவர்கள் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். நாம் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிக்குன்னு பல மைனஸ் பாயிண்ட் பார்த்தோம். கேட்டை நட்சத்திரத்திற்குன்னு சில வியாதிகள், பிரச்சனைகள் பார்த்தோம். இதில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொமாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பேசிக்காக அது நம்மளுக்கு இளமை இருக்கிற வரைக்கும் தைரியமும் ஊக்கமும் ஆக்கமும் இருக்கிற வரைக்கும் தெரியாது சார். ஒரு 35 வயசு வரைக்கும். அதற்கப்புறம் தான் இந்த கம்ப்ளைண்ட் வரச்சே அது நம்மளுக்கு தெரிய வரும். ரொமாட்டிக் கம்ப்ளைண்ட் அதிகமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆப்சஸ் அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் பேசிக்காகவே கேட்ட மைண்ட் அப்படி கொஞ்சம் நின்று போய் விடுவது, மறதித்தன்மை, செயலிழந்து விடுவது, அந்த மாதிரி தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இது தவிர அழகாக பேசக்கூடியவர்கள், அடுத்தவனை கவர்ற அளவுக்கு கொஞ்சம் டாக்டிக்காக பேசக்கூடியவர்கள். குறும்புத்தன்மை இருக்குது, முன்கோபம் இருக்குது, அதே சமயத்தில் டாக்டிக்காக பேசக்கூடிய கலைநயம் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க சார். 4 பேர் பேசினே இருப்பான், இவன் எங்கேருந்து போய் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவான். அதை 2 பேர் பாராட்டுவான், 2 பேர் மைனஸாக சொல்லுவான். என்னடா சொல்லிட்டு போகிறான், குறுக்க பேசுகிறான்னுவான். அவன் சொல்கிறது கரெக்ட் தானேப்பா அப்படின்னு 2 பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்மை கொண்டவர்களாக கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூவரசு மரம் அப்படி ஈக்குவேட் பண்ணிச்சு பூவரசு மரம்னு சொல்கிறாங்க. கேட்டை நட்சத்திரம்
பொதுவாக பலன் பார்த்தோம். அதில் முதல் பாதம் 2ஆம் பாதம் பார்த்தோம். இப்போது 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் பாயிண்ட் எப்படி நம்ம ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிறது, அல்லது நமக்குள்ளது சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் அதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னுச்சு. இப்போ திருப்பதி போகச்சு எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம கட்டாயம் திருப்பதி போனோம்னா அங்கே வராக பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு. ஏன்னா திருப்பதி மலை மேலே நம்ம பெருமாள் சில பேர் சொல்கிறாங்க ஏழுமலையான தரிசித்துக்கிறதுக்கு முன்னாடி வராக பெருமானை தரிசிக்கிறது நல்லது அப்படின்னு. சப்போஸ் அப்படி முடியல அப்படின்னாலும் தரிசித்து லட்டு வாங்கிட்டு வெளியில் வர செய்வாது அந்த வராக பெருமான் சன்னதிக்கு போய் வருவது நல்லது. அதே மாதிரி இந்த நீர் ராசி பேசிக்காக ஒரு வைப்ரண்ட் ராசியாக இருந்தால் கூடமே வராக பெருமானம் இருக்கக்கூடிய சுற்றி வர மலைகள் எப்பயும் தண்ணீர் நிரம்பியதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குளங்கள் நிரம்பியது, 7 குளங்கள் 8 குளங்கள் இருக்கும், 6 ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் நீர் ராசியாக இருக்கிறதுனால எங்கே போனாலுமே ஒரு நம்முடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளித்து விட்டு வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. இந்த ஒவ்வொரு கோயிலுக்கு போனீங்கன்னா முன்னாடி தீர்த்தம் இருக்கும், சில இடத்துல அவங்க விடுறதில்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ முருகன் எனக்கு வந்து குலதெய்வம்னா நான் திருச்செந்தூர் போகிறேன் அப்படின்னா கடலில் குளிச்சுட்டு போய் பெருமானை வழிபடுவது மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். சரி அதனால் முடியல போனேன், நான் குளிச்சுட்டேன், அப்புறம் உங்கள் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டேன், அதற்கப்புறமாவது கடலில் குடித்து விட்டு அந்த கோபுர தரிசனம் பாப விமோச்சனம்னு கோபுர தரிசனத்தை செய்துவிட்டு வருதல் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி அந்த தரிசனம் பண்ணிட்டு வரச்சு பன்னீர் ரோஜா நம்ம வீட்டில் இப்போது எனக்கு பிடிச்சது வராக பெருமான்னு சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சது அம்பாள், எனக்கு பிடிச்சது ஐயனார், எனக்கு பிடிச்ச என்னுடைய எல்லை தெய்வம், என்னுடைய காவல் தெய்வம், அல்லது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தெய்வம் சார், அந்த என்னுடைய தெய்வத்தை நான் வந்து கேட்ஜெட்டை வச்சுட்டுருக்கேன், அல்லது ஃபோட்டோவை மாட்டின்னு இருக்கேன் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உடையவர்கள் நம்முடைய தசாநாதனையும் பார்க்கணும். கேட்டை நட்சத்திரத்திற்கு நம்ம பிறந்தது புதனுடைய தசையில் பிறந்தோம். 8க்கும் 11க்கும் உடையவருடைய தசை புதன், அந்த தசையெல்லாம் பிறந்திருக்கும். நமக்கு இப்போ அப்ராக்சிமேட்டாக 25 to 70 வயசில் இருக்குச்சு. சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, கொஞ்சம் கடைசியில் ராகு தசை. இவர்கள் தான் இவ்வளோ தான் இருக்கும் நமக்கு மேஜராக 60-70 வயசுக்குள்ளே இருக்கும். இந்த தசை நாதன் எங்கே இருக்கா? நம்முடைய விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கா. விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு கிரகம்னு பார்த்தாலே எல்லா கிரகமுமே ஒளித்தன்மை கொண்டவை தான். ஒளி இல்லைன்னா அந்த கிரகத்தை நம்ம இங்கேருந்து பார்க்கவே முடியாது. ஒரு கிரகமே நம்மளுக்கு எப்படி தெரியும்? சனியாக இருந்தால் கூட ஒளி இருக்குது, கருப்பாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஒளி இருக்கிறது இல்லையா? அதனால தான் அந்த கிரகத்தை இங்கேருந்து பைனாக்குலர்லையாவது பார்க்க முடிகிறது. எப்படி பைனாக்குலர் வச்சு பார்க்க முடிகிறது? அந்த கிரகம் சூரியனிலிருந்து ஒளி, அந்த சூரிய குடும்பம் அப்படின்வாங்க, அதிலேருந்து ஒளியை வாங்கி தருகிறது இல்லையா? அதனால் அதற்கும் ஒளி உண்டு. அந்த ஒளியை வைத்துத்தான் அதனால தான் சூரிய லக்னம் சூரியனை வைத்து சொல்லப்படுகிறது. கட்டங்களே ஒளித்தன்மை கொண்டதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது. எல்லா கிரகங்களுக்கும் ஒளி உண்டு. அதனால தான் நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது. சுக்கிரனை பார்க்கலாம், வியாழனை பார்க்கலாம், செவ்வாயை பார்க்கலாம். செவ்வாய் கொஞ்சம் சிவப்பாக இருக்கக்கூடியது. அதனால் நம்ம சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு திசையில் பிறந்தவர்கள், ராகு தசையில் உள்ளவர்கள் அந்த தசாநாதன் எங்கே இருக்கான் அப்படின்னு மெயினாக பார்த்துக்கணும். அந்த தசாநாதனுக்கு ஏற்றவாறு நாமும் இப்போது நம்முடைய பலனை, இப்போ ஒரு வெளிநாடு போகணும் அல்லது வெளியூர் போகணும், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு சார், 2 வருஷமாச்சு சார், என்னை பனிஷ்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எவனோ பண்ணுறது என்ன பண்ணிட்டானுங்க சார், நான் திரும்பி வரணும் சார், நான் கேட்ட இடத்துக்கு திரும்பி மெட்ராஸ் வரணும், நான் திரும்பி மதுரை வரணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் நடக்குமா? இப்படிப்பட்ட நாம் பூஜை செய்வதற்கோ அல்லது அந்த பூஜையில் கலந்து கொள்வதற்கோ அந்த மாதிரி பூஜை என்ன செய்யணும் அப்படின்னா வராகருக்கு நாம் பண்ணோம்னா பூஜை பண்ணோம்னா நல்லது ஃபஸ்ட்டு. அல்லது நம்முடைய குலதெய்வம், எல்லை தெய்வம், இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை செய்தல், இது 2வது. 3வது நம்முடைய நட்சத்திர அதிபதி, இந்த தசாநாதன் இருக்காலே. இப்போ உதாரணத்திற்கு நமக்கு சூரிய திசை நடக்கிறது அல்லது சுக்கிர திசை நடக்கிறது, சந்திர திசை நடக்கிறது. தசாநாதனுக்கு நாம் வந்து அந்த கிழமைகளே நாம் வந்து அர்ச்சனை செய்து வருதல், ஒரு 21 வாரங்கள் அர்ச்சனை செய்து வருதல், நமக்கு அந்த காரிய சித்தி நடக்கும். அந்த அர்ச்சனை பண்ணச்சே என்ன பண்ணணும்னா இந்த பன்னீர் ரோஜாவையும் சேர்த்து அர்ச்சனை செய்யணும். முல்லைப்பூ வாங்கி போகலாம், தாமரைப்பூ வாங்கி போகலாம், கதம்பப்பூ வாங்கி போகலாம், அதுலேயே வெண்தாமரை, ஜாதி மல்லி, பாரிஜாதம், பல புஷ்பங்களில் வாங்கி போவோம். அதில் இந்த பட்டன் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய பன்னீர் ரோஜாவையும் நம்ம பட்டன் ரோஸ் இல்லை, பன்னீர் ரோஜாவையும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ரோஜா
அதையும் சேர்த்து வாங்கிட்டு போய் நம்ம பூஜையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இரண்டாவது. மூன்றாவது, நமக்கு இந்த தசாநாதன் சொல்லிட்டோம். குரு அப்படின்னு இரண்டாம் வீட்டுக்குடையவன் குருவுக்கு அர்ச்சனை பண்ணச்சேவோ அல்லது நம்முடைய தெய்வம் அந்த தெய்வத்திற்கு அர்ச்சனை பண்ணச்சேவோ நவகிரகத்தை வணங்கி வருதல். இல்லை எல்லாத்துக்கும் சுற்றி வருதல் நவகிரகம். நவகிரகத்தை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 நவகிரகத்தை வணங்கி வாங்க. இதை எல்லாமே செய்து வந்தோம்னா இன்னும் டீட்டெயிலாக நான் என்னுடைய மற்ற காணொலிகளில் பேசியிருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட்லாம் அதில் இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு தசைக்கு நடக்கச்சு அந்த தசைக்கு நாம் என்ன செய்யணும், அந்த தசாநாதன் எங்கிருந்தானா என்ன செய்யணும் அப்படின்னு, எப்படி நம்ம கோடீஸ்வரன் ஆகலாம், லட்சாதிபதி ஆகலாம், விஷாதிபதியாக இருந்து எப்படி லட்சாதிபதி ஆகுது, இப்படியெல்லாம் காணொலிகள் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்ன கமெண்ட்டில் பண்ணணும் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக கேட்குறத விட மற்ற பொது பலனை கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இண்டிவிஜுவலாக என்னால் பார்த்து திரும்பி இதிலேயே பர்சனலாக பதில் சொல்கிறது இல்லை. நான் இப்போது 2ஆம் பாதம் வரைக்கும் பார்த்தோம். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தனா அதிகமாக கொஞ்சம் சில சந்தர்ப்பங்களில் ஆடு மாடு ஈடுபாடு கொண்டவர்களாக, மிருகங்களின் மேல் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருடைய அடுத்தவங்கிட்ட நம்மையும் அறியாமல் தலையிட்டு அவர்களுக்கு ஐடியா சொல்கிறது, ஐடியா மண்ணுன்னுவாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு ஐடியா கொடுக்கறது தேவையே இருக்காது, ஆனால் நம்ம போய் ஐடியா கொடுப்போம். சில பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், புத்திசாலித்தனமாக இருக்கும். சில பேருக்கு என்னென்னா அவன் கஷ்டப்படுறானே ஏதாவது சொல்ல மாட்டோமா, ஐயோ அவன் இதை சொன்னால் அவன் செஞ்சான்னா பரவாயில்லையே நல்லபடியாக ஆகிடுவானே அப்படின்னு நினச்சி சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் ஐடியா சொல்கிறவர்கள் நாம் அதிகமாக இருப்போம். ஏன்னா 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் கண்டினியூஸ் பெரனியல் வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க, உடன் பிறந்த வியாதி சிலது இருக்கும் அப்படின்னு. சில அதிகமாக சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு தழும்பு இருக்கும், அடிபட்டுகிட்டே இருப்பாங்க. அது வயசானா கூட தெரியும், திடீர்னு பெடல் இடிச்சிடும், கிக் ஸ்டார்டர் சரியாக வேலை செய்யாது, கீழே இறங்கிச்சே அந்த நகம் பிஞ்சிரும். இப்படி கண்டினியூஸாக ஏதாவது அவங்களுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவங்ககிட்ட ரொம்ப பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. எப்பயுமே அதுதான் ப்ளஸ்ஸு, அதுதான் மைனஸ்ஸு. நல்லவன்னு தெரியாது, கெட்டவன்னு தெரியாது, எல்லாருக்கிட்டேயும் பிரியமாக இருப்பான். அடுத்தவன் சொன்னால் கூட இவனுக்கு தெரியாது. அதுவே சில சமயத்தில் கெட்டவர்களோட சேர்க்கை இவனுடைய பிரியம் அன்புங்கிறது கெட்டவனுடைய சேர்க்கையும் அவன் கூட சேர்ந்துடும். அதுவே பல இடங்களில் மைனஸ் பாயிண்ட்டாக இவனுக்கு மாறுவதுண்டு. அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் நாமளே கொஞ்சம் புத்தியை தாழ்த்தி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் இருந்தால் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ப்ளஸ்ஸு உண்டு மைனஸ் உண்டு, ஒவ்வொரு ராசிக்கும் ப்ளஸ்ஸு உண்டு மைனஸ் உண்டு. அந்த மாதிரி இந்த இதில் பார்க்கச்சு கொஞ்சம் கேட்டையில் பார்க்கச்சு நாமும் அடுத்தவன் குத்தம் சொல்கிறது, எதற்கு எடுத்தால் குத்தம் சொல்கிறது அதிகமாக செய்யக்கூடியவர்களாக கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். நம்முடைய ஆஃபீஸில் பார்த்தோம்னா தெரியும், அவன் யாரை பார்த்தோம் அவன் போய் சொல்லிகிட்டே இருக்கான்டா, இவனை பற்றி அவன் சொல்கிறான், என்னை பற்றியும் தான் சொல்லியிருப்பான், அப்படியெல்லாம் நினச்சி பார்ப்போம். அவனுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸு. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய மரம் அரச மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப உயரிய மரங்களில் ஒன்று அப்படின்னா அரச மரம். ஏன்னா மரங்களுக்குள் நான் அரசு அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார். மாதங்களில் நான் மார்கழி அந்த மாதிரி சொல்லிட்டு வரைச்சு, வில்லெடுத்தவர்கள் நான் இவன் அப்படி இப்படின்னு ஒன்று சொல்லிட்டு வரைச்சு சொல்ல மரங்களுக்குள் நான் அரச மரம் அப்படின்னு. அரச மரம் பார்த்தீங்கன்னா எப்பயும் மற்ற மரங்களை விட அரச மரத்தில் தான் பிள்ளையார் அதிகமாக இருப்பார். மற்ற தெய்வங்கள் நிறைய இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடியதுன்னா அரச மரத்தில் தான் நிறைய தெய்வங்கள் இருக்கும். அதனால் நமக்கு ஈக்குவேட் பண்ணுறது அரச மரம். அது எதுக்கு சார் சொல்கிறது அப்படின்னா, அந்த மரம் நான் முதல்ல பார்த்தோம், அதுக்கு முன்னாடி இந்த காணொலியில் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருக்கோம் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு அப்படின்னுச்சு. நமக்கு உள்ள மரம் அப்படின்னா ஏன் ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னா, அந்த மரம் நம்ம வாங்கி நட்டோம்னா அது வளர்வதற்குள் நம்முடைய பிரச்சனைகள், அது வளர வர நம்முடைய பிரச்சனைகள் குறைந்து கொண்டே வரும். நாம் செய்த முன்வினை பயன் கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மரங்களை வீட்டில் வளர்க்கலாம், சில மரங்களை வீட்டில் வளர்க்க முடியாது, வெளி இடத்துல தான் வளர்க்க முடியும். வேப்ப மரம் வீட்டில் வளர்க்கலாம், சில சந்தர்ப்பங்களில் பலா மரம் வீட்டில் வளர்க்கலாம், வாழை மரம் வீட்டில் வளர்க்கலாம், ஆலமரம் அரச மரம்லாம் வீட்டில் வளர்க்க முடியாது, வெளியில் வளர்க்கக்கூடிய மரங்கள். அதனால் நமக்கு ஈக்குவேட்டாக சொல்கிறது அரச மரம். அடுத்தது
கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் நம்மையும் அறியாமல் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குரூர குணம் கொண்டவர்கள். அடுத்த இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பார்த்துட்டே இருக்கவே இந்த சில தும்பி இதெல்லாம் பிடிப்பாங்க. பிடிச்ச அந்த தும்பியினுடைய இறக்கை எடுப்பது, அந்த மாதிரி நாம் பார்த்துட்டு நம்மளுக்கு மனசு தவிக்கும். அவனை பார்த்தா அவன் அந்த மாதிரி இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவனாக இருப்பான். அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதிகமாக சில பேரை சீட் பண்ணுறது, ஏமாத்துறதுல சின்ன ஏமாற்றங்கள், விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன விஷயங்களில் அடுத்தவர்களை ஏமாற்றுவதால் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. வஞ்சனை குணம் கொண்டவர்கள், அதே சமயத்தில் பிரியம் அதிகமாக இருப்பவர்கள், ஆனாலும் வஞ்சனை குணம் கொண்டவர்கள். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா மிக உயரிய நட்சத்திரம் மிக உயரிய குணமும் இருக்குது அவங்களுக்கு. அதாவது ரொம்ப டாப் போஸ்டில் நான் போனோம் சார் அப்படின்னு வெறிய உழைக்கக்கூடியவர்களும் அவர்கள் அப்படி இருக்கிறவர்கள் இருக்கார்கள். அதிலே சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனை கொஞ்சம் அப்படியே நைஸாக, இல்லைப்பா அவனுக்கு அதிகமாக துன்பம் இல்லை, இருந்தாலும் அடுத்தவனை தட்டிட்டு நம்ம போயிட்டோம் மேலே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இந்த கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேப்ப மரம் மரமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா கசப்பு அதிகமாக அவருடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மனசில் உள்ளுக்குள்ள கசப்பு நிறையா இருக்கும் சார். எங்கேயோ அடி வாங்கியிருப்பான், அப்பா அம்மா சரியாக இருக்க மாட்டாங்க, தன்னுடைய தங்கச்சி அண்ணன் வேறு யாராவது உயர்ந்த நிலை இருப்பான், இவனை பார்த்தா கொஞ்சம் ஏளனமாக பார்ப்பான். இதெல்லாம் மனசுக்குள்ளே அழுத்தம் அடுத்தவன்கிட்ட பேசச்சே இந்த அழுத்தம் பார்க்குறவனுக்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து நிறைய அழுத்தம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுதான் வேப்பமரம் அவ்வளவு அழுத்தத்தை உள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்லது செய்யக்கூடியவர்கள் தான் இவர்கள். ஆனாலும் கெடுதலும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை. ஆனாலும் அவங்களுக்கு தாம் பிறந்த இடத்த கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறது, தன்னுடைய அப்பா அம்மாவை பற்றி உயர்த்தி பேசுகிறது, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த ஊர், பிறந்த இடம், பிறந்த நாடு இதையெல்லாம் உயர்த்தி சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு தனி பெருமை இருக்கக்கூடியவர். ஒன்றுமே இல்லைன்னாலும் இவன் என்ன சொல்லுவோம், அதை மாதிரி நான் ஊட்டினே எப்பயும் சொல்லுன்னு அடப்போடா, எப்போ பார்த்தாலும் அங்கே ஊட்டிக்கு நீ வெளில வந்தீங்கன்னா ஒரே கும்மாக இருக்கும், இருட்டாக இருக்கும், சில்லுன்னு இருந்தால் நல்லதா, வெளிச்சமே இருக்குது, அதிகமாக வெயிலே வராதுடா சூரிய ஒளியே. எங்கள் ஊரில் பாரு பக்கத்துலேயே ஏரி இருக்குது, குளம் இருக்குது, நான் எப்போ பார்த்தாலும் குளிப்பேன். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் தன்னுடைய இடத்தை உயர்த்தி சொல்வதில் இவர்களுக்கு பெருமை அதிகமாக கொண்டக்கூடியவர்கள் கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இந்த மரம் நாம் பார்த்தோம், கேட்டை நட்சத்திரம் சக்கரவாக பறவை, கலைமான், நம்முடைய தெய்வமாக வணங்கக்கூடிய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், என்ன பிடிச்ச தெய்வம், அதற்கு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது சப்போஸ் நீங்கள் நடுவில் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நடுவில் நம்ம அதெல்லாம் சொல்லியிருக்கோம். பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன பூஜை பண்ணலாம், இதெல்லாம் நடுவில் சொல்லியிருக்கோம். அதனால் முழுசாக காணொலி பாருங்கள். வேறொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.